ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு முடித்த 60 நிமிடத்தில் உன்னை தேடி நல்லதொரு செய்தி வரும் என் செல்லவே. இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சரவணபவ என பதிவு செய்து நான் சொல்வதை கேள். நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் ஓம் சரவணபவ என்று சொல்லி இந்த நல்ல நாளை தொடங்கு என் செல்லமே. நிச்சயமாக நீ விரும்பியபடி உன்னை நிரந்தர இடத்தில் அமர வைக்கப் போகிறேன். உனக்கான திறமைகள் வெளிப்படும் நேரம் இது. ஆம் செல்லமே, யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் என் கரம் கொடுத்து இழுத்து வந்துள்ளேன். ஆம், தத்தளித்த உன்னைத்தான். இனி உனது காலம் நீ மற்றவர்களது உதவியை நாடியது விலகி நீ 4 பேருக்கு உதவி செய்யும் காலம் வந்துவிட்டது. சந்தோஷம்தானே என் செல்லவே. முருகா சரணம் என்று சொல்லி இந்த நல்ல நாளை தொடங்கு. நிச்சயமாக என் கைகள் உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது. என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை தர கிளம்பிவிட்டன. இனி நீ எதற்காகவும் பயப்பட தேவையே இல்லை. வரும் காலங்களில் நீ அனுபவிக்கப் போவது மகிழ்ச்சி மட்டும்தான். என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு. ஓம் சரவணபவ என சொல்லிக்கொண்டே இரு. இன்று உனக்கான நாள், நல்லதொரு நாள் தான் என் செல்லமே. அதனால்தான் நான் சொல்வதை உன்னால் கேட்க முடிகிறது. வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அறிவுரை கூறி நல்ல வழியை காண்பிப்பேன். முருகா, எல்லோரும் என்னை விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய். யாரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன? நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அல்லவா? என்னுடைய வேலை பற்றி கொண்டிருக்கும் உன்னை நிச்சயமாக எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாமல் தானே உன்னை நல்லதொரு செய்திகள் கேட்கும்படியே தானே நான் வைத்திருக்கிறேன். இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். முருகா முருகா என்று என்னை நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன? உனக்கான ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தருவேன். நிச்சயமாக உனக்காக உன் முருகப்பெருமான் உன் பக்கத்தில் நான் இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காகவும் கண்கலங்கக்கூடாது. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் இந்த முருகப்பெருமான் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. என் செல்லப்பிள்ளை, நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக என்றும் எப்போதும் நான் இருப்பேன். நான் சொன்ன 60 நிமிடத்தில் நிச்சயமாக உன்னை தேடி நல்ல செய்தி வரும் என்று சொன்னேன். நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைப்பேன். பிறகு வெற்றி மாலை சூட வைப்பேன். இனி நான் உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். நீயும் பெற்றுக்கொண்டேதான் இருக்கப் போகிறாய். நீயும் உன் குடும்பமும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க வாழப்போகிறீர்கள் என் செல்லமே. உனக்காக நான் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டே சொல்ல வேண்டும். என்ன வேண்டும் தெரியுமா? அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். ஒருவித இயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனே என்று கடமையாற்றுகின்றாய். வாழ்வை ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மட்டும் மிகப்பெரிய பலனை அனுபவிக்கவே முடியாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் இந்த முருகப்பெருமான் பாதத்தில் வைத்துவிட்டு உனது கடமையை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடத்தில் வந்து சேரும்படி இந்த முருகப்பெருமானின் அருள் பாலிப்பேன். ஆகையால் என்னை நீ ஆத்மார்த்தமாக வணங்கிவிட்டால் உன்னை அனைத்தும் உன்வசமாகும் என் செல்லமே. அனைத்தும் உன்வசமாகும். அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார். முருகா முருகா என்று என்னையே தியானி. என் மந்திரத்தை சொல்லு.
என் மனதை என் மீதே உன் மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்திரு. கவலைப்படாமல் உன்னை காப்பாற்ற இந்த முருகப்பெருமான் நான் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு உனக்கு? கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகச் செல்கிறாய். ஆகவே கவலைப்படாமல் என் மீது முழு நம்பிக்கை வைத்து முருகா என்னை காப்பாற்று என்று என்னிடம் சரணடைந்தால் நிச்சயமாக உனக்கானதை இந்த முருகப்பெருமான் அருள் பாலிப்பேன். யார் உன்னை புறக்கணித்தால் என்ன, கவலைப்படாதே. இந்த பிரபஞ்சம் எப்போதும் உன்னை தன் அன்பால் கருணையால் அரவணைத்துக் கொண்டுள்ளது. சூரியனோ சந்திரனோ என்றாவது உன்னை புறக்கணித்து தன் ஒளியை உனக்கு தர மறுத்தது உண்டா? ஆகவே இயற்கை ஒருபோதும் உன்னை புறக்கணிப்பதில்லை. உன் மீது எல்லையில்லா கருணை கொண்டிருக்கும். இயற்கையை மறந்து நீ மனிதர்களின் புறக்கணிப்பு குறித்து கவலை கொள்கிறாய். அது மனிதன் வேலை. உண்மையில் எத்தனையோ மனிதர்கள் உன்னை புறக்கணிப்பது உண்டு. எத்தனையோ மனிதர்களை நீயும் புறக்கணிக்கின்றாய். ஆகவே எல்லா புறக்கணிப்புகளும் உனக்கு வழியை தருவதில்லை. சில மனிதர்களை மனம் கூழாங்கற்களாக நினைக்கிறது. சில மனிதர்களை மனம் விலை உயர்ந்த வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது. அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது. கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வழியை தருவதில்லை. வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது. இது மனதின் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் விளைவது என்றெல்லாமே. அதனால் பிறரை உயர்வாக கருதும்போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய். பிறரை தாழ்வாக கருதும்போது உன்னை நீயே உயர்வாக கருதி கொள்கிறாய். ஆகவே உன்னை நீ தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு உன் மனதிற்கு அது வழியை தருகிறது. உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது. ஆகவே இவை அனைத்தும் உன் மனதின் கற்பனை நிலைப்பாடுகளே அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய உயர்வு தாழ்வு எதுவுமே இல்லை. சிறு புல்லும் பெருஞ்சூரியனும் இயற்கையில் சமமாகவே உள்ளன. ஆகவே மொத்தத்தில் இப்போது உனக்கு தேவையானது சமநோக்கு பார்வை மட்டும்தான். அதற்கு என்னை மனதார நினைத்து தியானம் செய்து கொண்டே இரு. மற்றொன்றையும் சொல்கின்றேன், இயற்கையை நேசி. வழிகள் மறையும். பாராட்டுக்காக இயங்கும் நேரத்தில் நீ எத்தனை பேரை பாராட்ட மறந்திருக்கிறாய் என்று சற்று எண்ணிப்பாரைதான். இது இயல்பை என எண்ணு. வேகமாக சென்று கொண்டிருக்கும் போது பார்க்கும் இயற்கை அழகை நின்று பார்க்க நேரம் இருப்பதில்லை. அதற்காக இயற்கை தம் அழகை குறைத்து கொள்வதில்லை. ஆகவே அது இயல்பாய் இருக்கிறது. அதுபோல இயல்பாய் உன் கடமையை செய். எல்லாம் மாறும். உன் மனம் மாறினால் மனத்தை மாற்று. நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. உனக்கானதை நான் சொல்லிவிட்டேன். நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.